ப்ரோ யூத் மூவி எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கும். ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரி சரி ப்ரோ, இப்போ வந்து கென் நிறைய சைடு ஆக்டர் நடிச்சிருக்காரு. இப்பதான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோ அண்ட் டைரக்டராவும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி ப்ரோ பண்ணியிருக்காரு? எப்படி படம் இருக்கு? அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? உங்க கருத்து? சூப்பரா இருக்கு. அவர் தான் படம் ஃபுல்லா அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. சரி ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படம் போர் அடிக்கிற மாதிரியே தெரியல. சரி, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே போச்சு. படம் முடியறப்ப நல்லா ஃபேமிலி எமோஷனலா நல்லா முடிச்சிருக்காங்க. அவருக்கு அடுத்து வேறவங்க கேரக்டர் நல்லா இருக்குன்னா எந்த கேரக்டர் ப்ரோ? எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் குண்டா ஒரு பையன் இருந்தான், பேர் தெரியல. ஆனா அந்த பையன் கேரக்டர்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதனால படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. படம் என்ன கண்டென்ட் ப்ரோ? அதான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இந்த மாதிரி தான் போகுது படம். படம் சூப்பரா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். காண தவறாது இருக்கு. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியா? ஆமா, படிக்கிற பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இப்ப வந்து கென் வந்து புதுசா ஹீரோவா நடிச்சிருக்காருமா இந்த படத்துல. இதுவரையே சைடு ஆக்டரா தான் நடிச்சிருந்திருக்காரு. இப்பதான் புதுசா ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆமாமா, அவர் எப்படிமா ஹீரோவா நடிக்கும் போது எப்படிமா நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரா? நடிச்சிருக்காப்ல. ரொம்ப அனுபவப்பட்டவங்க நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காப்ல. அப்படியா? ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப நல்ல படம் பார்க்கலாம். மற்றபடி வேற எந்த ஒரு இது இல்லாத படிக்கிற பசங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கு படம். அவரை தவிர்த்து வேற யாருமா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காரு? அப்பாவா நடிச்சவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. யாருமா அது? இவருக்கு அப்பாவா நடிச்சிருக்காருல்ல. அப்படியா? ஆமா, சரி. கென்னுக்கு அப்பாவா நடிச்சவர். கென்னுக்கு அடுத்து இவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். யூத் மூவி அவ்வளவா இல்ல ப்ரோ. நீ என்ன சொல்ற? லவ் மூவி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எல்லா கதை மாதிரி 3 ஹீரோயின் வச்சுட்டு சுமாரா தான் ப்ரோ இருந்துச்சு. அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. எதிர்பார்த்த மாதிரி இல்லை ப்ரோ. மூணு இது வர ஹீரோயின் மாதிரி வராங்க ப்ரோ. அதுல வந்து கடைசி 3 பேர் வேணான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் ஆயிட்டு போறாரு ப்ரோ. அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. யூத்துக்கான படம். நல்லா யூத்னு வச்சிருக்காங்க. நல்லா கருத்து நல்லா இருந்துச்சு. கென் ஆக்ட் எப்படி ப்ரோ இருந்துச்சு? கென் ஆக்டிங் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி, தனு சொன்ன அளவுக்கு இல்ல. நல்ல கருத்தான படம். நல்லாதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் லைஃப் நல்லா ஜாலியா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா யூத் பசங்க வந்து நல்லா பார்க்கலாம். நல்ல படம். என்ன ஆக்ட் எப்படின்னு இருந்துச்சு? புரியல. கென் செம்மையா பண்ணிருக்காப்ல. படம் எனக்கு தெரிஞ்சதுல படம் நினைக்கிறேன். அவரு படம் பண்ண மாதிரி. அவர் ஏற்கனவே சைடு ஆக்டர் ஹீரோவா படம் இது. அதனால செம்ம கரெக்டா பண்ணிருக்காப்ல. யூத் மூவி எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கதை எப்படி ப்ரோ? கதை எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ஸ்டோரி. சரி ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா ஸ்டோரி. சரி. அது வந்து எப்படின்னா கதையவே டோட்டலா மாத்தி ஒரு மாதிரி படம் பொதுவா போய் சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்துச்சு. சரி, ரைட். இப்போ வந்து கென் வந்து எல்லாத்துலயும் சைடு ஆக்டரா தான் நடிச்சிருக்காரு. முத ஹீரோவா இந்த படத்துல தான் யூத் மூவில தான் நடிச்சிருக்காரு. அவர் ஆக்ட் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பரா நடிச்சிருந்தாரு ப்ரோ. செம்மையா நடிச்சிருந்தாரு. செம்ம ஒருத்தி படம். சூப்பரா இருந்துச்சு. அவரை தவிர்த்து இந்த படத்துல யாரோட கேரக்டர் பெஸ்டா இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது ப்ரோ? அவரு தான் ப்ரோ. கென்னு தான் ப்ரோ. கென்னு தான் ப்ரோ. ஆமா. சரி. கென்னு தவிர மத்த எல்லாருமே அவ்வளவா நடிக்கல ப்ரோ. கென்னு தான் ப்ரோ. இந்த படத்துல 3 ஹீரோயின் இருக்காங்க. அந்த 3 ஹீரோயின்ல யாரு பெஸ்டா இருந்தா? பயப்பிடிச்சிட்டான் ப்ரோ. அதுல அந்த பைக்ல உட்காந்துருக்காங்க. பைக்ல முன்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து சூப்பர் ப்ரோ. நல்ல கேரக்டர். ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து இந்த கென்னை வந்து மாத்தி குட் பாயா ஆக்கினவரு. ஓ, அப்படியா? ஆமா. நீங்க சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சு. உண்மையாவே நல்ல காமெடியா கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து மாத்திட்டாங்க. கொஞ்சம் எமோஷனலா பேரண்ட் சென்டிமெண்டோட முடிச்சிட்டாங்க. சரி, ஃபைன் தான். நல்லா பார்க்கலாம். தம்பிலா யூத் படம் எப்படி இருந்துச்சு? தரமா இருந்துச்சுனே. நல்லா சிரிப்பா இருந்துச்சுனே. சூப்பரா இருந்துச்சு. சரியா? ஹீரோ எப்படி ப்ரோ? நல்லா நடிச்சிருக்காங்களா? சூப்பரா இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானா? கருத்து அவ்வளவுதானா? என்னது? 3 பொண்ணுங்க கூட நல்லா 3 பொண்ணுங்க கூட சூப்பரா நடிச்சிருக்காராம். வேற லெவல்ல இருந்துச்சு. அப்ப கதை என்னப்பா சொல்லுங்க. எமோஷனலா போச்சு. ஜாலி டைப்பா தான் போச்சு. சரி. ஆனா கடைசியில வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்காக எமோஷனல் ஆகி ஃபைனலா படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓ, எமோஷனல் தான். சரி, ஓகே. வேற கிளைமேக்ஸ் எப்படி? நல்லா இருந்துச்சா? சரி, ஹீரோவை தவிர்த்து மத்த யாரோட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு? ரெண்டு அவங்க அப்பா. ஓகே, படம் நல்லா தாங்க இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்றது, நல்லா ஒரு இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தேவையான மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சரி, இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னன்னு?
அம்மா கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர் தான் பையனை எப்படியா நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஒரு இடத்துக்கு பொசிஷனை கொண்டு போகணுன்றது அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலில இருந்து எப்படி இந்த பையன் சேட்டப் பண்ணிக்கிட்டு எப்படி ஒழுக்கமா வரான்றத கதை. சரி இல்ல கென் வந்து புதுசா ஹீரோவா நடிச்சிருக்காருனே, அவர் எப்படி நடிச்சிருக்காரு உங்க கருத்து என்னன்னு? ஆல்ரெடி அவர் பல படங்கள் நடிச்சிருக்காருல. அசுரன் படத்துல கூட தனுஷ்க்கு மகனா பல படம் நடிச்சிருக்காருனே. முத ஹீரோவா இந்த படத்துல ஹீரோவாலாம் அது ஏத்துக்க முடியாது. அது ஒரு எல்லாருமே நம்ம ரசிச்சு பாக்குற ஒரு ஆடியன்ஸா தான் பார்க்க முடியும். ஹீரோன்றது நம்ம வேற லெவல்ல பார்க்க வேண்டிய படம். இது வந்து எல்லாருமே ஒரு கேஷுவலா பாக்குற ஒரு நல்ல ஹீரோ அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படின்றீங்க? ஹீரோ அளவுக்கு இல்லன்னு சொல்ல வரல, நல்லா நடிச்சிருக்காப்ல அந்த பையன். அந்த பையன் திறமையை காமிச்சிருக்காரு, நல்லா தான் இருக்கு. சரி, தேங்க்யூ.